குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் முதல் பரிசு பெற்ற நடிகர் மைம் கோபி அதில் கிடைத்த பரிசு தொகையை கொண்டு புற்றுநோயால் பாதித்த குழந்தைகளை விமானத்தில் அழைத்துச் சென்று மகிழ்வித்தார். சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள தேன்மொழி நினைவு அறக்கட்டளை உதவியுடன் வான்புலா என பெயரிடப்பட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முதல் முறையாக விமானத்தில் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு நட்சத்திர விடுதி ஒன்றில் குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டு ஊர் சுற்றி பார்க்கின்றனர். இந்த குழந்தைகள் அனைவரும் 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் ஆவர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்த சிறார்களை மனதளவில் உற்சாகப்படுத்துவதற்காக இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பெங்களூரு புறப்பட்ட குழந்தைகளை குக்கு வித் கோமாளியில் கலந்து கொண்ட பலரும் வழி அனுப்பி வைத்தனர். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதற்காக மைம் கோபிக்கு 5 லட்சம் பரிசாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க குறைய பாக்குறோம், நிறைய பாக்குறதே கிடையாது. இங்க குறைய பார்க்காம நிறைய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பணம் என்பது இது பெரிய செலவுலாம் கிடையாதுங்கய்யா. இங்க மனசை பொறுத்து தான் இருக்கு. மனசு ரொம்ப பெருசா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியும். என் நம்பிக்கை இங்க இருக்க எல்லா மக்களும் என் மக்கள், என் தம்பி, என் சகோதரங்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது உதவியா தெரியாது, இது கடமையா போயிடும். எல்லாரும் உதவியா நினைக்கிறது உதவியே கிடையாது. என் வீட்டுல என் பிள்ளைய கூட்டு போது நான் உதவி சொல்லணும்னா என் பிள்ளை என் கூட்டு போது கடமை தானே. இது என் தம்பி என்னை கூட்டு போது என் கடமை. இது ஏன் இங்க எல்லாரும் மொத்தமா ஒன்னா சேர்ந்து உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களோட சந்தோஷம் நாங்க மீடியாவில் தெரியும். இந்த குழந்தைங்க நான் சொல்லுவேன், நானும் டிவியில் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்கான விஷயங்கள்ல அது எப்போ அனுபவிக்கணும், இதுக்கு தான் அனுபவிக்க முடியும். நான் ஒரு ஃபிளைட்ல போறதுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நான் ஃபிளைட்ல ஏறதுக்கு இது பெரிய கடமை. எனக்கு எப்பறம் மேல அண்ணாந்து பார்த்திருக்கேன் ஃபிளைட். அப்படி அண்ணாந்து பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்க கூடாது? கொடுக்கலாமே, ஜாலியா கொடுக்கலாமே. இங்க வசதி படைச்ச மக்கள் ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் பணம் வச்சிருக்கேன், ஃபிளைட்ல போக முடியும். இந்த குழந்தைங்களை போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், நிறைய கஷ்டப்படும். அந்த பணம் இருந்தா என் வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த பணம் இருந்தா வீட்டுக்கு வாடகை கட்டுவேன், அந்த பணம் இருந்தா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு எண்ணம் வரும் இல்லை. அது இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் இந்த பணத்தை இதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த தேன்மொழி மாவட்ட அருண் தம்பி இவன் தான் அதுக்கு முக்கியமானவன். அதனால ஒண்ணுமே கிடையாது தம்பி முன்னாடி சொல்ல. யாருக்காவது கேன்சர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே மருந்து என்ன செலவா இருந்தாலும் சரிங்க, மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் உடனே அமைச்சிருவான். அது மருந்து வாங்கி கொடுத்து அந்த உயிரை பாதுகாக்கிறதுல அது பெரிய விஷயம் இல்லையா. பிறப்பு என்பது ஒரு முறை தான், இறப்பு என்பது ஒரு முறை தான். இந்த இறப்பு என்பது தெரிஞ்சிச்சு வச்சுக்க வாழ்க்கை வாட பிடிக்காது. இந்த மாசம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த வாழ்க்கை என்ன ஆகும், நரக வதனா இருக்கும். இன்னும் 30 நாள் தான் உயிரோட இருக்க போறேன், 29 நாள் 28 நாள் என்ன நாட்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கும். அந்த நாட்கள் என்ன வாழ்க்கை பயம் வந்துடும். வாழ போற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழுமே அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே.